வேலண்டைன்ஸ் வீக் ஸ்பெஷலுக்கு இன்னைக்கு ரெசிபி செஞ்சிருவோமா? 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியில 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை ஊற வச்சிருங்க. இது ஒரு 15 நிமிஷமாவது மினிமம் ஊறணும். ஒரு சின்ன சைஸ் வாட்டர் மெலான் எடுத்து அதை நல்லா பாதியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு நடுவுலையும் குறுக்கையும் கீறிட்டு அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே குட்டி குட்டி பீசஸா ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. இதையே நம்ம கிளீனா ஸ்கூப் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இதை தான் கப்பா யூஸ் பண்ண போறோம் சர்வ் பண்றதுக்கு. ஒரு கப்ல 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் நான் சேர்த்திருக்கேன். அதுக்கு அடுத்து ஊற வச்ச சப்ஜா விதைகள்ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை உள்ள சேர்த்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும்னா 1 டீஸ்பூன் சுகரும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 ஐஸ் கியூப் உள்ள சேர்த்திருக்கேன். இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் வாட்டர் மெலான் எடுத்து ஹார்ட் குக்கி கட்டர் வச்சு ஹார்ட் ஷேப்ல வாட்டர் மெலான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே டூத் பிக்ல இந்த மாதிரி குத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தயார் செஞ்சு வச்சிருக்க சப்ஜா ரோஸ் மில்க் இந்த வாட்டர் மெலான் கப்ல ஊத்திடுங்க. இதுக்கு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாட்டர் மெலான் பீசஸ் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இந்த ஹார்ட் பீசஸ் இந்த மாதிரி இந்த கப்ல டெக்கரேட் பண்ணிட்டு இந்த மொஹபத் கா ஷர்பத் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வாரம் காஃபி வித் சாரால வேலண்டைன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் அதை பாப்போமா? ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவுக்கு தயிர், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் ஜீரா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட், 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு அம்ச்சூர் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பேஸ்ட் போல நம்ம மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 200 கிராம் போல பன்னீரை கியூப்ஸா கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இது போல பெட்டல்ஸ் போல கட் பண்ணி உள்ள சேர்த்துடலாம். கேப்சிகமையும் ஸ்கொயர் பீசஸா கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் போல இதை மேரினேட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு இதெல்லாம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மேரினேஷனை அப்படியே உள்ள சேர்த்துருவோம். இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தனியா ஒரு கப்ல எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஸ்கியூவர் ஸ்டிக்ஸ் நான் இந்த மாதிரி பாதியா உடைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு அப்புறமா செரி டொமேட்டோஸ் எடுத்து இது போல ஹாஃபா ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம ஹார்ட் ஷேப்ல செட் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த எல்லா விஷயத்தையும் ஸ்கியூவர் ஸ்டிக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம சூப்பரான வேலண்டைன் ஸ்பெஷல் ஸ்கியூவர்ஸ் தயார். ஹாய், இன்னைக்கு வேலண்டைன்ஸ் வீக் ஸ்பெஷல்ல ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நறுக்கின பூண்டு, வெங்காயம், பீட்ரூட், அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் தனியா இருத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அதே தண்ணியில ஒரு கப் பாஸ்தா, தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல வெண்ணெய், வெங்காயம், பட்டாணி, ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணப்பட்ட பீட்ரூட் ஸ்லைசஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட்டை தனியா எடுத்து வச்சுட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு அதை வறுத்துருங்க. அதுல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கிரீமியா வர வரைக்கும் கலந்துட்டு அரைச்சு வச்ச பீட்ரூட் விழுது, பாஸ்தா, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு துருவிய சீஸ், காரத்துக்கு ஏத்த மாதிரி சில்லி ஃபிளேக்ஸ், உப்பு தேவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இட்டாலியன் ஹெர்ப்ஸ் நல்லா தாராளமா போட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு இறக்கினீங்கன்னா ரெடி. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண வேண்டியதுதான். டீடைல் ரெசிபிக்கு கீழே கேப்ஷன்ஸ் படிங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த பீட்ரூட் ஆர் லவ் பாஸ்தாவை செஞ்சு கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. ஹாய், இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல 8 லேருந்து 10 அளவுக்கு ஸ்ட்ராபெரிஸை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பியூரியா அரைச்சிட்டு அதை நல்லா ஃபைனா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் வடிகட்டி ஸ்ட்ராபெரி பியூரி நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இப்போ இது கூட 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சக்கரை, 1/3 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து இது எல்லாமே கட்டி இல்லாம நல்லா கரைச்சிட்டு இப்போ இதை அடுப்புல வச்சு நல்லா திக்கா ஆகிற வரைக்கும் அப்படியே கைவிடாம கலக்கிட்டே வாங்க. கொதி இது திக்னஸ் ஆன உடனே இதை எடுத்து தனியா ஆற வச்சிருங்க. இன்னொரு பேன்ல 1/2 கப் ஸ்ட்ராபெரி, 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா ஜாம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா எலுமிச்சம்பழம் சாறு 1 டீஸ்பூன் ஊத்தி இறக்கி வச்சிருங்க. இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். ஆற வச்ச ஸ்ட்ராபெரி கிரீம் இந்த சர்விங் கப்ல மாத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல 1 மணி நேரம் அளவுக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. அதுக்குள்ள ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி எடுத்து ரோஸ் மாதிரி நான் டிசைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 1 ஹவருக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி புட்டிங் பாத்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்ட்ராபெரி ஜாம மேல கார்னிஷ் பண்ணிட்டு ஸ்ட்ராபெரி ரோஸையும் வச்சு எடுத்தோம்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஸ்ட்ராபெரி புட்டிங் தயார். ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஹாய், வேலண்டைன்ஸ் வீக்கோட லாஸ்ட் ரெசிபி செய்யலாமா? ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், பொடியா நறுக்கின பூண்டு 1 டீஸ்பூன், ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கார்ன், 1/2 கப் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா 1 நிமிஷம் போல வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் போல சில்லி ஃபிளேக்ஸ், இட்டாலியன் ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், தேவையான இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துட்டு துருவின பன்னீர் 1/2 கப் அளவுக்கு உள்ள சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன்
அளவுக்கு துருவின சீஸ் சேர்த்து கலந்துட்டு இதை ஆற வச்சிருங்க. நல்ல ஒரு பெரிய ரெட் கேப்சிகம் எடுத்து அதை பாதியா கட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பின்பகுதியில எண்ணெயை தடவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த ஸ்டஃபிங்கை ஃபுல்லா உள்ள வச்சிருவோம். இப்போ நாம இதை பேக் பண்ணி எடுக்க போறோம். ப்ரீஹீட் பண்ண ஓவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல பேக் மோட்ல வச்சு 15 மினிட்ஸ் போல இதை பேக் பண்ணி வெளியில எடுத்துங்க. சூடான கேப்சிகம் மேல சீஸ் தூவி கார்னிஷ் பண்ணிடுங்க. நான் வந்து ஸ்கியூவர்ஸ் அண்ட் கிரீன் கேப்சிகம் வச்சு ஆரோஸ் பண்ணிருக்கேன். சோ அதையும் செட் பண்ணிட்டோம்னா சூப்பரான கியூபிட் கேப்சிகம் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னியோட 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.